ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 16 அதிகாரம் 8 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது ஸ்பரத்தில் இருந்து நான் அசைக்கப்படுவதுன்னு சங்கீத தாவீது சொல்கிறார். சங்கீத தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்போதும் முன்ன வச்சார். எல்லாவற்றையும் அவர் கர்த்தரை முன்ன வச்சார், ஜெயத்தை பெற்றார். அவர் வாழ்க்கையில் சோதனையும் சரி, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது சரி, கஷ்டம் வரும்போது சரி, அவர் எல்லா காலத்திலும் சரி ஏசப்பா முன்னே வச்சார். சங்கீத தாவீதை யாருமே அசைக்க முடியல. ஏன்னா ஏசப்பா சங்கீத தாவீதை வந்து பாதுகாத்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை முன்னே வைக்கணும். வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயத்தை பெறுவோம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை எப்போ நம்ம முன்னே வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றும் மாறும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை முன்னே வைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஜெயம் பெற முடியாது. சங்கீத தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை முன்னே வச்சார், எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஆண்டோட நம்புங்க, விசுவாசிங்க, அவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முன்னே வைங்க. நீங்கள் எல்லா காலத்திலும் ஜெயம் பெற்று கர்த்தரை உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தரை உங்கள் துணையாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென்.